தனம் தரும் தனம் தரும் கல்வி தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில். So we are in Tirukadayur. Like I said, this temple, Lord Shiva, the name is Amrutagateshwarar and Devi's name is called Abhirami. So Amrutagateshwarar, when the Milky Ocean was churned by the Devas and Asuras, the nectar came, right? The Amrita came up. The Amrita Kalasa came up. At that point in time, Lord Vinayaka was kind of disappointed that the Devas forgot to worship him. So he took the nectar and kept it here without the knowledge of anybody. That's why he's called as Chora Vinayakar in Tirukadayur. So once the Ghatam was kept here, it became a Linga Rupam. Later, Lord Vishnu came and worshipped here. So the Rupam of Shivalingam would be like an inverted pot here, because Kalasha is more like a pot. So we have Mahesh Gurukul who will explain us the significance of this temple even more beautifully now. Haranama Parvati Padage Hare Mahadeva. இந்த ஊருக்கு திருக்கடவூர், கடபுரி, கடவுரான் அப்படின்லாம் இந்த ஊருக்கு நாமதேயம். கடவுர் அப்படின்னு நாமதேயம் வர்றதுக்கு காரணம் அமிர்த கடம் லிங்கமாக போனதுனால கடபுரி, கடவுர், இன்று திருக்கடவுர் என்று நாமதேயத்தில் இருக்கு. இதுக்கெல்லாம் மூர்த்தி காரணம் பிரம்மா பல ஆண்டுகள் தபஸ் பண்ணார் சிவஞானத்துக்காக. இந்த சிவஞானங்கிறது சுவாமி அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டார் யாராக இருந்தாலும். பிரம்மா பல ஆண்டு காலம் தபஸ் பண்ணார் சிவஞானத்துக்கு. அப்படி சிவஞானம் வேணும்னு தபஸ் பண்ணோடனே சுவாமி அவருக்கு காட்சி கொடுத்து, உனக்கு சிவஞானம் வேணும்னா இந்த வில்வ விதை எங்கே விருட்சமாக இருந்தோ அங்கே உனக்கு சிவஞானம் தரேன் அப்படின்னு சொல்லி சுவாமி மறைகிறார். பிரம்மா பல ஆண்டுகள் ஒவ்வொரு க்ஷேத்திரமாக போய் பூஜை பண்ணி தங்கி இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து அந்த வில்வ விதையை வச்சுட்டு அவர் பூஜை பண்ணி ஏந்திருக்கும் பொழுது அவரை சுற்றி வில்வ வனமாக மாறிடும். அதனால தான் புராண பெயர் இந்த க்ஷேத்திரத்துக்கு வில்வாரண்யம் அப்படின்னு பேர். இன்றைக்கும் இந்த ஊரில் சுற்றி நிறையா வில்வமர காடு இருக்கு. அந்த வில்வமர காட்டில் சுவாமி காட்சி கொடுத்து பிரம்மாவுக்கு சிவஞானம் கொடுத்த மூர்த்தி தான் வில்வவனநாத மூர்த்தி. அவர் தான் பிரதான மூர்த்தி, முதல் மூர்த்தி. அவருக்கு தான் முதல் பூஜை இந்த ஆலயத்தில். அதன் பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு அசுரா தேவாரெல்லாம் திருப்பால் கடல் கிடையும் பொழுது கணபதியை வணங்காமல் செஞ்சதுனால அந்த சோரம் பண்ணி இந்த கணபதி எடுத்துன்னு வந்து இங்கே ஒழிச்சு வைக்கிறார் இந்த காட்டில். அது மகாவிஷ்ணுவோட கைப்பட்ட ஒன்றே லிங்கமாக மாடுறது. அதனால சுவாமிக்கு அமிர்தகடேஸ்வரன் நாமது. பிற்காலத்தில் மார்க்கண்டேயர் பூஜை பண்ணி நித்திய சிரஞ்சீவிங்கிற பாக்கியத்தை அடைகிறார். அப்படி மகாவிஷ்ணுவோட கைப்பட்ட உடனே அம்பாள் இல்லாமல் அவருக்கு பூஜை பூர்த்தி அடைகிறார். அம்பாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு பிரார்த்திக்கும் பொழுது, உன்னுடைய ஆபரணங்கள்லாம் கைட்டு வச்சு பூஜை பண்ணு, அதுலேருந்து அம்பிகை தோன்றுவாள் அப்படின்னு அசரீரி சொல்ல மகாவிஷ்ணு தன்னுடைய திருவாபரணங்களை கைட்டி ஒவ்வொரு இடமா ஸ்ரீவித்யா பூஜை பண்ணுறார். சுவாமியினுடைய 3வது பிரகாரம் ஆலயத்தினுடைய நெய்ருதி பாகத்தில் அம்பாள் காட்சி கொடுக்குறார். ஆவரணத்திலேருந்து வந்ததுனால அன்னைக்கு அபிராமின்னு நாமது. பிற்காலத்தில் அபிராமி பட்டிருக்காக தன்னுடைய காதில் இருக்கக்கூடிய தாடங்கத்தை வானில் வீசி தை அமாவாசையை பௌர்ணமியை ஆக்கி கொடுக்கிறார் அன்னை அபிராமி. ஆக இந்த க்ஷேத்திரம் உயர்வான க்ஷேத்திரம். இந்த அமிர்த கடம் வந்ததுனால அஷ்ட வசுக்கள் இங்கே இருக்குது. தேவலோக டாக்டர்னு சொல்லக்கூடிய தன்வந்திரிக்கு முன்னாடியாக உள்ள அசுன்யாதி தேவதைகள் தன்வந்திரி இங்கே இருக்கார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த க்ஷேத்திரத்தில் அஷ்ட வசுக்கள் ரொம்ப ரொம்ப பிரதானம். வசுன்னு நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய தேவதைகள். அந்த வசுக்களும் அமிர்தத்துக்கு காவலாக வந்ததுனால அஷ்ட வசுக்கள் உள்ள ஒரே சிவாலயம் இந்த சிவாலயமாக கருதப்படுறது. ஆக புண்ணியமான க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் பற்றி பாடும்பொழுது நாவுக்கரசர் சொல்கிறார், எப்படி பூஜை பண்ணணும்னு சொல்கிறார், யாரால் வழிபாடு பண்ண முடியும்னு சொல்கிறார். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பத்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பி நல் விளக்கு தூபம் இதெல்லாம் பண்ணணும். யாரால் பண்ண முடியும்னா விதியினால் இடவல்லாருக்கு. விதி இருந்தால் தான் இங்கே சுவாமியை தரிசிக்கலாம். உங்களுக்கெல்லாம் பெரும் பாக்கியம். இந்த உயர்ந்த க்ஷேத்திரத்தில்
உயர்ந்த இடத்துல நான் சொன்னது மாதிரி எத்தனையோ சித்திரைகள் மகான்கள்லாம் பூஜை பண்ண இடத்துல, அபிராமி பட்டர்லாம் பூஜை பண்ண இடத்துல, அவளுடைய பாத துளி பட்ட இடத்துல நம்மளுடைய பாத துளியும் இன்னைக்கு கலக்கிறது. அந்த க்ஷேத்திரம் அபிராமி பட்டர் சொல்கிறது மாதிரி 16 செல்வங்களும் தரக்கூடிய அம்பாள்கிட்ட நாமெல்லாம் இன்னைக்கு இருக்கோம். எல்லாமே நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய மூர்த்தி. அபிராமி பட்டர் பதிகத்துக்கு முன்னாடி ஒரு அஷ்டகம்னு சொல்கிறார். அதுக்கு அபிராமி அஷ்டகம்னே பேர். அபிராமி பட்டர் அபிராமி மாத்திரம் எழுதலை, அமிர்தகடேஸ்வரர் பதிகம்னு 11 பதிகமும், காலசம்ஹார மூர்த்திக்காக 11 பதிகமும், பக்கத்தில் பின்னாடி கிழக்கு கோபுரத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரனுக்காக 11 பதிகமும் ஏற்றார். அப்படி அபிராமி அஷ்டகம்னு ஏற்றும் பொழுது அபிராமி அந்தாதியில் என்னெல்லாம் கேட்குறாரோ அதையெல்லாம் அஷ்டகத்திலையும் கேட்குறார். மாங்கல்யம் தெய்கமே நித்தியம், ஐஸ்வர்யம் தெய்கமே நித்தியம், சௌபாகியம் தெய்கமே நித்தியம், கணேச ஸ்கந்த ஜனனி, உன்னுடைய புள்ள கணேசன் ஸ்கந்தனா போல எங்களுக்கெல்லாம் சத்துத்திராட கொடு, அவளுக்கெல்லாம் நல்ல கீர்த்தி அழக கொடு, நல்ல வித்தையை கொடுன்னு அம்பாள்கிட்ட என்னென்னலாம் தேவையோ அனைத்தையும் நமக்காக அவர் கேட்டிருக்கார். அபிராமி பதிகத்தில் கேட்குறார், அபிராமி அந்தாதியில் கேட்குறார். அப்படி புண்ணியமான க்ஷேத்திரத்தில் நீங்கள்லாம் வந்திருக்கேன். உங்களுடைய குழந்தைகளும் இங்கே வரணும். அந்த அளவுக்கு நீங்கள்லாம் நல்ல செம்மையோடு வாழ்வாங்கு வாழணும்னு அபிராமிம்பிகா சமேத அமிர்தகடேஸ்வர பெருமானையும் பாலாம்பிகா சமேத அமிர்தமృత్యుంజయేశ్వర பெருமானுடைய திருப்பாதங்களையும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். So what he told was Abhirami came from ornaments. That is why she is called as Abhirami. When Mahavishnu came here to pray Lord Shiva, he also wanted to see and have the darshan of Devi. So he asked, how would I ask her to come? Probably you ask her so that she can come. At that point in time, there was an Asareed which said that you please remove all your Tiruvabaranam and keep and do the Sri Vidya Pujai, and Ambal will come from that. And Mahavishnu removes all his Tiruvabaranam, the jewelries, and keeps them down and does the Sri Vidya Puja, from which Devi comes out, and that is why since she has come from the Abharana, she is called as Abhirami. And Abhirama Pattar's story we all came to know about it. Subramanyam was an ardent devotee of Abhirami. When once Raja Sarfuji came and asked him what day it is, it was a new moon day where, but he said it is a full moon day. Iniki Thai Pauranamin sollidrar avar Amavasai anniki. So Raja got very furious and said, if the moon is not going to come tonight, then this will be the last night for you. So he prays to Abhirami. That is where he sings the Abhirami Andadi, the 100 verses, in which when he sings the 79th verse, Abhirami appears before him and puts her tatangam and throws it beautifully on to the sky. It started to sparkle like moon. So hence Raja understood the significance of Subramanyam, and later Raja gave him the title Abhirama Pattar. You see the Sannidhi of Abhirama Pattar here. He is Abhirama Pattar. And in Nayanmars, 2 Nayanmars belong to this place. One is Kari Nayanar. Kari Nayanar sang Kari Kovai, and wherever he goes to the Rajas and sings Kari Kovai. The Rajas used to give him some samman ilya. He takes the samman and he always used it only to renovate the temples. He used it completely for temples and not for him. Not a penny he used for him. So Lord Shiva gave him his abode finally. And Kungaliya Kalai Nayanar is one other Nayanar who came here and worshipped, who was also born here and worshipped. We all know that Markandeya Maharishi was bestowed with Chiranjeevi Pattam here after the Lord kicked Yama for the sake of Markandeya. Hence Swami is called as Kala Samhara Murti, and this particular kshetram is one among Ashtaviratana kshetrams. Dhanam tarum, தனம் தரும், kalvi tarum, கல்வி தரும், oru naalum, ஒரு நாளும் talarvariya, தளர்வறியா manam tarum, மனம் தரும், deiva vadivam tarum, தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் நெஞ்சில் வஞ்சம் இல்லா, வஞ்சமில்லா இனம் தரும், இனம் தரும்.
அபிராமி கடை கண்களே கண்களே அபிராமி 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 கடை கண்களே கடை கண்களே So here he tells Dhanam Tarum, the one who gives us the wealth, Kalvi Tarum, the one who gives us education, Dhanam Tarum, Kalvi Tarum, Orunalum Talarvariya Manam Tarum. We should not get downright, no depression. We should always be like mentally strong. Orunalum Talarvariya Manam Tarum. Deva Vadivam Tarum, the one who gives us the, the vision of her. Nenjil Vanjamilla Inam Tarum. We have all the jealousy and we think bad for others. Those things she eradicates when we think of her. So Vanjamilla Inam Tarum, Nallana Ellam Tarum, one who gives us all the good. Anbar Yenbavarke, the one who is like that, the Bhakta who is like that, Abhirami bestows them with everything. Ganam Tarum Pungudalal Abhirami Kadai Kandale. She gives us the eternal solace as well. So that's about Abhirami and Amrutakateshwarar.